ரொம்ப சேஃப்ன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனா, இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா தமிழ்நாடு சேஃபே இல்லைன்னு தோணுது. முக்கியமா சென்னை. ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் அசால்ட்டா ஒரு 8 பேர் வந்துட்டு அவரை கொலை பண்ணி போட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணும்போது அவர் இறந்துட்டார். சரி, எதுக்கு இவரை கொலை பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு பார்ப்போம். அவரோட அப்பா வந்துட்டு டிஎம்கே பார்ட்டியோட அவங்க தான். ஸோ சின்ன வயசில் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காரு. பெரியாரிசம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும்னா, அவர்கிட்ட நம்ம போயிட்டு உதவின்னு கேட்டால் அவர் உடனே செய்வாராம். பெரிய பெரிய கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ், வெற்றிமாறன், பாரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரோட டெத்துக்கு வந்துட்டு அழுதுருக்காங்க, கதறி இருக்காங்க. இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள், அவரோட இருந்தவங்க, அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும், இன்னைக்கு அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு.
இந்த மாதிரி ஒரு கொலைலாம் நினச்சே பார்க்க முடியல. அதுவும் தமிழ்நாட்டில், சென்னையில். எண்ட் ஆஃப் த டே என்ன புரிய வருதுன்னா, சென்னை சேஃப் இல்லை, அது தெரியுது. யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் அதை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலும் சரி, இந்த கேஸை வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? காத்திருந்து பார்ப்போம்.